விட்டா யாரும் எனக்கு இல்ல பாரு பாரு என்ன கண்ட நானும் உனக்குள்ள கண்டபடி மிதக்குறேன் மிதக்குறேன் காத்தா நான் உள்ள வந்து உன்னை சிற எடுக்கிறேன் எடுக்கிறேன் எனக்கு வேலை கிடைச்சிச்சு கோயிலா. என்ன பணம் தான் 10 லட்ச ரூபா டெபாசிட் கட்ட சொல்கிறாங்க. 10 லட்சமா? ஆமாம் கோயிலா, இன்டர்வியூ கூட முடிச்சிட்டேன். ஆனால் பணம் 10 லட்ச ரூபா டெபாசிட் கட்ட சொல்கிறாங்க. முரளி, அவ்வளோ பணத்துக்கு எங்கே போகிறது முரளி? அதுதான் ஒரே குழப்பமாக இருக்குது. இந்த வேலையை நான் விட்டுட்டா இத்தனை நாள் நான் ஃபஸ்ட்டை கஷ்டமெல்லாம் வீணாக போயிடும். வா முரளி, எப்போ வந்த? இப்போதான் கார்த்தி. அண்ணா, முரளிக்கு வேலை கிடைச்சிருச்சு அண்ணா. அப்படியா? ரொம்ப சந்தோஷமான செய்தியா இருக்குதே. ஆமா கார்த்தி. ஆனா அவர் அந்த வேலைக்கு போகணும்னா 10 லட்ச ரூபா வேணுங்க அண்ணா. ஆமா கார்த்தி, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. என்ன பணம் தான் 10 லட்ச ரூபா டெபாசிட் கட்ட சொல்றாங்க. 10 லட்சங்கிறது எனக்கு தகுதிக்கு மீறினது தான். நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். என்னால் 5 லட்சம் தான் புரட்ட முடிஞ்சுது. மீதி பணத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன பண்ணலாம்? சரி கோகிலா, உன்னோட நகை 10 பவுன் இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டு பத்திரம் அதையும் எடுத்துட்டு வா, நான் சொல்கிறேன். கரெக்ட்ண்ணா, என் மனசில் நினச்சதான் நீயும் சொல்லியிருக்க. என்ன இதை நானே சொன்னால் நீ என்னை ஏதோ தப்பாக நினச்சிடன்னு பயந்துட்டே இருந்தேங்க அண்ணா. கார்த்தி, நகையில எதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இங்கே பாரு முரளி, இப்போ இருக்கிற நிலைமையில இதை தவிர வேற வழியே இல்லை. கோகிலாவோட நகையும் இந்த வீட்டையே அடமானம் வச்சோன்னா மீதி பணத்துக்கு சரி கட்டிடலாம். என்ன சொல்ற? வேணாம் கார்த்தி, இன்னும் நான் கோயிலை கல்யாணம் கூட பண்ணிக்கல. அதுக்குள்ள இத்தனையும் நீ எனக்காக செஞ்சா பார்க்குறவங்கள என்ன நினைப்பாங்க? அதுவும் இல்லாமல் குடியிருக்கிற வீட்டையும் நகையும் அடமானம் வைக்கிறது ரொம்ப தப்பு. முரளி, இதில் என்ன தப்பு? நான் இதை உனக்கு கடனாக கொடுக்கலையே. என் தங்கச்சிக்கு செய்ய போற சீதனமாக இருக்கட்டும். என்னைக்கா இருந்தாலும் என் தங்கச்சிக்கு நான் தானே செய்ய போகிறேன். முரளி, நீங்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம வீட்டை மீட்டுக்கலாம், நம்ம நகையும் மீட்டுக்கலாம். கரெக்டாக சொன்ன கோகிலா. முரளி, நீ எதையும் மனசை போட்டு குழப்பிக்காத. கோகிலா, நீ போய் நகையும் பத்திரத்தையும் எடுத்துட்டு வாமா. சரிண்ணா. கார்த்தி, என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிறியே, நீ உண்மையிலேயே நீ கோயிலாக்கு ஒரு அண்ணன் மட்டும் இல்லை, அப்பாவும் கூட தான். சே என்ன முரளி, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம். உனக்கு எனக்கும் ஒரே வயசு தான் இருக்கும். ஆமாம்,
பணம் கட்ட எப்போ போகிற? இன்னும் 2 நாள்ல கார்த்தி. சரி முரளி, பார்த்து பணம் ஜாக்கிரதை. சரி கார்த்தி, நான் வரேன். சரி. கீதா, என்னை எதுக்கு அவசரமாக வர சொன்ன? சொல்கிறேன் ரமேஷ், நான் அன்னைக்கு கேட்ட கேள்விதான் இன்னைக்கும் கேட்குறேன். நீ காதலிச்ச பொண்ணு யாரு? நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல கீதா, என்னை ஏன் மறுபடியும் கேட்டு கேட்டு தொந்தரவு பண்ற? தொந்தரவா? இந்த டைரி யாருதுன்னு தெரியுதா? உன்னோடது தான். அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்திருந்தப்போ எதர்ச்சியா கிடைச்சது. இத நான் படிச்சிட்டேன். இப்பவாவது மறைக்காம சொல்லு, நீ காதலிக்கிற பொண்ணு நான் தானே? உன்னையா? உன்னையா? என்ன கீதா உளர்ற? நான் உளறேனா? இந்த டைரியில ஒவ்வொரு பக்கமும் கீதா கீதான்னு 1000 தடவை என் பேரை எழுதியிருந்தியே, அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் ரமேஷ் எதுவும் பேசாம நிக்கிற? சொல்லு, நீ காதலிச்சது என்னதானே? ஆமா கீதா, நான் குருடனா இருந்த போதே என் இதயத்துக்குள்ள குடி வந்த தேவதை நீதான் கீதா, நீதான். ஐயோ கடவுளே, ரமேஷ் நீ அன்னைக்கு உன் காதலை என்கிட்ட சொல்லியிருந்தா இப்போ இந்த அளவுக்கு வந்து நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. எப்படி கீதா சொல்லுவேன்? நீ என் கூட வேணும்னு பழகினியா இல்ல விளையாட்டா பழகினியான்னு இந்த புரியாத உறவுல எப்படி கீதா என் காதலை சொல்லி புரிய வச்சிருப்பேன்? தப்பு பண்ணிட்டியே ரமேஷ், தப்பு பண்ணிட்டியே. அன்னைக்கு மட்டும் நீ உன் காதலை என்கிட்ட சொல்லியிருந்தா ஒருவேளை நான் கௌதம கல்யாணம் பண்ணாமையே இருந்திருப்பேன். தப்பு பண்ணிட்டியே. இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன மறந்துரு ரமேஷ். அப்படிதான் நானும் நினைக்கிறேன் கீதா, ஆனா முடியல கீதா. இந்த பாலா போன மனசு உன் பேரையே சொல்லி சொல்லி துடிக்குது. இந்த பழக்கப்பட்ட என் விரலும் உன் பேரையே எழுத சொல்லி கெஞ்சுது. அதை மிஞ்ச என்னால முடியல கீதா, என்னால முடியல கீதா. ரமேஷ், இப்ப நான் அடுத்தவரோட பொண்டாட்டி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னு சொல்லல கீதா, இப்ப கூட நான் உன்னை அடையணும்னு நினைக்கல. என் காதல் அழிஞ்சிடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ரமேஷ், இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்க. என்னை மறந்துட்டு நீங்க உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தேடிக்குங்க. இங்க பாரு ரமேஷ், காதல ஜெயிச்சாதான் வாழ்க்கை சொர்க்கமா இருக்கும். தோத்துட்டா வாழ்க்கை முழுக்க கல்லறுதான். கீதா, கல்லர் தான் எனக்கு முடிவுனா அது என் காதலுக்கு கிடைச்ச வெற்றியை தவிர தோல்வி இல்லை கீதா. ரமேஷ், அப்படி ஒன்று நடக்கக்கூடாதுன்னு தானே நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். உனக்கு பார்வை கிடைக்கணும், நீ இந்த உலகத்தை பார்த்து ரசிக்கணும்னு ஒவ்வொரு நாளும் அந்த கடவுளை நான் எவ்வளோ பிரார்த்தனை பண்ணியிருக்க தெரியுமா? அதெல்லாம் என்னோட காதல்னால தான் பாலா போகணுமா? அதுக்கு நான் தான் காரணமா இருக்கணுமா? இங்க பாருங்க ரமேஷ், எனக்காக விட்டு கொடுத்துருங்க. விட்டு கொடுக்கறதா? விட்டு கொடுக்கறதுக்கு காதல் ஒண்ணு காகித பூ இல்லை கீதா, அது என்னோட இதயம். ரமேஷ், நான் தான் அவர்கிட்ட ஆதிப்பட்டு மிதிப்பட்டு ஒவ்வொரு நாளும் நரக வேதனை அனுபவிக்கிறேன். நீ ஏன் இப்படி கஷ்டப்படணும்? நீ உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு சந்தோஷமா இரு. என்னை மறந்துரு ரமேஷ். முயற்சி பண்றேன் கீதா. நீ சொல்ற மாதிரி ஒருவேளை உன்னை நான் மறந்துட்டா நீ ஜெயிச்சுட்டேன்னு வச்சுக்க. ஆனா
நீ தோத்துட்டா நான் செத்துட்டேன்னு வச்சுக்க கீதா, நான் செத்துட்டேன்னு வச்சுக்க. எனக்கும் ஒன்று புரியுது, உள்ளம் நல்லா தெரியுது. அன்பு நம்ம சேர்த்தது, ஆசை நம்ம பிரிச்சது. ஒன்று மறக்க முடியல, உயிரை வறுக்க முடியல. ராசாத்தி, நீயும் நானும் ஒன்னா சேரும் காலம் இனிமே வராதோ. ஓ சாரி, தெரியாம அடிச்சிட்டேன். சாரியா? வேணே அடிச்சு என்னடா சாரி? நான் தான் சாரி சொல்லிடல, கையறா ராஸ்கல். என்னடா வேணே அடிச்சிட்டு சாரி சொன்னா எல்லாம் சரியா போயிடுமா? தப்பு பண்றே பிரதர். என் காலமே சனியை நான் சும்மா விட்டதில்ல. நீ என் சட்டையை வேற பிடிச்சிட்டு சரியான ரூட் வேற காட்டுற. இது என்ன தெரியுமா? மயக்கு வந்திருக்கிற கடிச்சி. மயக்கம் தெரிஞ்சோன பணத்தை காணனே பைத்தியம் முடிச்சு சாவடா நாயே. ஹலோ மிஸ்டர், ஹலோ மிஸ்டர். மெதுவா பாத்து. ஐயோ, என் பணம் 10 லட்சம் போச்சு. என் பணம் 10 லட்சம் போச்சு. என்ன பணமா? ஆமாங்க, நான் 10 லட்ச ரூபா பணம் கொண்டு வந்தேன். எவனோ ஒருத்தன் என்னை மயக்கமாக்கிட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டான். என்ன மிஸ்டர் 10 லட்சம் பணங்கிறீங்க, இவரை கேர்லெஸ்ஸா இருக்கிறீங்க, கொஞ்சம் கவனமா இருந்துடக்கூடாது. ஆமா, நீங்க முரளி தானே? ஆமா பாஸ்கர், உங்க மாமா பொண்ணு கோயிலாவ. தெரியும் 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 தெரியும். உங்களுக்கு தான் வீட்டையும் நகையும் அடமானம் வச்சு பணம் கொடுத்தால கார்த்தி. ஆமா பாஸ்கர், கார்த்தி என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா பணம் கொடுத்துருப்பாரு. இப்ப நான் கார்த்தி கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்? கடவுளே விடுங்க முரளி, குடும்ப மானமே போச்சு, பணத்துக்கு என்னமோ பதறீங்க. பாஸ்கர், நீங்க என்ன சொல்றீங்க? ஊருக்கே தெரிஞ்ச விஷயம், உனக்கு தெரியலையே. கோகிலாவும் நானும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டோம். கட்டில விளையாடினது கருவாகி தொலைஞ்சிருச்சு. வயிற்றுலயே கிடைக்காம பைத்தியக்காரி வாந்தி எடுத்து வச்சுட்டா. பாஸ்கர், கோயிலா பத்தி தப்பா சொன்ன, நடக்கிறதே வேற. நம்ப மாட்டேங்கிற பாத்தியா? இந்த விஷயம் தெரிஞ்சுதான் என் மாமா பொன்னுசாமி உயிரையே விட்டாரு. அவரு மானத்தை உயிரை விட்டுட்டாரு. இருந்தாலும் உனக்கு பெரிய மனசுதான் முரளி. இன்னொருத்தன் தொட்டுடான்னு தெரிஞ்சு கூட அவளையே கல்யாணம் பண்ணி நினைக்கிற பாத்தியா? உண்மையிலேயே நீ தியாகி தான் போ. பாஸ்கர், நீ சொல்ற மட்டும் உண்மையா இருந்துச்சு இருக்காது. என் கோயிலா பத்தி எனக்கு நல்லா தெரியும், அப்படிலாம் இருக்காது. முரளி, கோகிலா தங்கத்தான் முரளி. என்ன, நான் தான் அப்பப்ப கொஞ்சம் வரசி பார்த்துருவேன், அவ்வளவுதான். தியாகின்னு புத்திசாலியா இருந்தா விளைக்க, தியாகின்னு நினைச்சா நீயே கல்யாணம் பண்ணிக்க.
ஆ நீ புத்திசாலின்னு நினைக்கிற, பார்ப்போம். ஒருவேளை பாஸ்கர் சொன்னது உண்மையா இருந்துச்சுன்னா, கோயிலா என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டாளா? ஐயோ, இப்போ நான் என்ன பண்றது? தொலைஞ்ச பணத்துக்கு பதில் சொல்லுவேனா, இல்ல என் மனசுல ஏற்பட்ட சந்தேகத்துக்கு பதில் தேடுவேனா? கடவுளே! வாசு சொன்னபடி காரியத்தை கரெக்டா முடிச்சிட்டிய. பாவம் பாஸ்கர், முரளி. ஆமா, ஏன் சுத்தி வச்சு டீல் பண்றீங்க? வாசு, பணத்தடிக்கிற விஷயமா இருந்தா இத பட்டுன்னு முடிச்சிருக்கலாம். இது ஒரு பொண்ணோட மனசை கலைக்கிற விஷயம். இதுல வில்லத்தனம் காட்டவே கூடாது. இப்போ நான் கிளப்பி விட்ட சந்தேகத்தையில அவங்க காதல் எப்படி தானா கருகுதுன்னு மட்டும் பாரு. சரி, உனக்கு நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். உனக்கு ஒரு ட்ரீட் வைக்கிறேன். வா, கிளப்புக்கு போவோம்.
கோகிலா. ஓ கீதாவா? வா கீதா, எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன் கார்த்திக். பாத்தியா, நாம் எப்படி பழகியிருக்கோம். ஆனால் இப்போ பார்த்து பேசுகிற கூட நேரம் இல்லை. என்ன பண்ணுறது கீதா, பொறுப்புன்னு ஒன்று வந்துட்டா விருப்பப்பட்டதையெல்லாம் நினச்சிக்கிட்டே இருக்க முடியும். நீ பழசு எதுவும் மறக்கலன்னு நான் நினைக்கிறேன். உனக்குன்னு ஒருத்தி நிச்சயமாக வருவான். பார்க்கலாம் கீதா, முதல்ல என் தங்கச்சி கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் தான் நான் என்னை பற்றியெல்லாம் யோசிக்கணும். இங்கே பாரு கார்த்திக், உனக்கு ஒரு நல்ல மனைவியாக அமைவா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆமாம், கோயிலா எங்க? வீட்டில் தான் இருக்கிறா, இரு கூப்பிட்றேன். கோகிலா, கோகிலா. ஏய் கீதா, பாத்தியா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த பக்கமே வர்றதில்ல, எங்களெல்லாம் மறந்துட்டியா? ஆமாண்டி, பார்க்க தானே போகிறேன். உனக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இதே கேள்வியை உங்கள் அண்ணா உங்ககிட்ட கேட்பாரு. அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறேன்னு நான் பார்க்க தான் போகிறேன். சரி, என்ன விஷயம்? வீடு தேடி வந்திருக்க? சும்மா தாண்டி உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னடி ஆச்சு? கீதா, உனக்கு என்னாச்சு? என்னன்னே தெரியலடி, கொஞ்ச நாளா மயக்கம் வர மாதிரியே இருக்கு. ஆமா, ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. கீதா, உனக்கு என்னாச்சு? கோகிலா, நீ ஏன் சொல்ல என்னாச்சுன்னு? அண்ணா, பயந்துக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை, இது சந்தோஷமான வாந்தி தான். சந்தோஷமான வாந்தியா? வாந்தி, ஓ சாரி 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 சாரி, எனக்கு புரிஞ்சிருச்சு. கோயிலா, இதெல்லாம் போய் உங்கள் அண்ணாட்ட சொல்லிட்டு. சரிடி, எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். கீதா, ஒரு நிமிஷம் நில்லு. இந்த மாதிரி நேரத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணுமா, பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால கோகிலா, நீயும் வீட்டு வரைக்கும் துணைக்கு போயிட்டு வாமா. பாருடி அம்மா, உன் மேலே எங்கள் அண்ணனுக்கு இன்னும் பாசமே குறையல. வாடி. என்ன ராசனா, வேலைக்கு போயிட்டு வராமலையா இருக்குது? திரட போயிட்டு வரேன். ஏன்டா நாய பொழுது போன நேரத்தில் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிற? இல்லை ராசனா, நானும் வேலைக்கு போயிருப்பேன், கொஞ்சம் மனசே சரியில்லை, அதனால தான் கேட்டேன். ஆமாம், இவர் பெரிய அம்பிகாவதி அமராவதி காதலிச்சு காதல் தோல்வி அடைஞ்சிட்டாரு. மனசுல நிம்மதியே இல்லை. கண்ணை பாடுறா, ஒன்று மேட்டூருக்கும் ஒன்று ஈரோட்டுக்கும் போகுது, இதுல நிம்மதி இல்லையா அவனுக்கு? ஆமா ராசனா, நானும் ஒரு பிள்ளையை லவ் பண்றேன். ஆனா அவ என்ன லவ் பண்றாளா இல்ல லவ் பண்ணலையா ஒண்ணுமே தெரியவே மாட்டேங்குது. என்னது, காதலிக்கிறியா? அடியா ராசமா, அடியா ராசமா, சீக்கிரம் வா. அடியே ராசமா, ராசமா சீக்கிரம் வா. இன்னும் இப்போ எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கிற? ஆடா ராசமா, உன் மாம யாரையோ காதலிக்கிறானம்மா, அந்த பிள்ளையவே பார்த்து அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். பரவாயில்லையே மாமா, அந்த பொண்ணோட வீடு தெரியுமா? தெரியுமே. தெரியுமா? சரி, அப்படின்னா நாளை காலையில் போய் ஒரு 4 முழம் மல்லிப்பூ வாங்கிட்டு வா, நான் போய் சம்மந்தம் பேசிட்டு வந்துடலாம். சரியா? சரி சரி, இப்போ உள்ள வாங்க, சாப்பிட்டு போய் தூங்கலாம். டேய் உள்ள வாடா. சரி சரி, போய் எல்லாம் படுத்து தூங்குங்க. ராசமா, ராசமா, இன்னைக்கு நான் உங்க கூடவே படுத்துக்கிறேன்.
மாமா அதெல்லாம் வேணாம், நீங்க வெளியிலே படுத்துக்கோங்க. ராசமா ஆசையா இருக்குது, ஒரே ஒரு உம்மா கொடுவ. மாமா நீ என்னைக்கு இருந்தாலும் உனக்கு தான் மாமா. இது என்னது நெஞ்சில இந்த குத்து குத்துது? கல்லு கல்லு வச்சிருக்கிறியா? சி போயா. பாருங்க மாமா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது பாருங்க. ஆடா தெரிஞ்சா நான் ஏன் கேட்க போறத? நீயும் காட்டினதில்ல, நானும் பார்த்ததில்ல. எங்க காட்டுற மாதிரி தான் ஏற்பாடு பண்றது. மாமா நீங்க போய் படுத்து படுங்க, நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க, போங்க. சரி ராசம்மா, நான் போறேன். நானும் படுத்து தூங்குறேன். ராசமா, ராசமா, ஏ ராசாத்தி, ராசமா. மாமா நீ இன்னும் தூங்கலையா? எங்க தூங்குறது? வெளியதான் ஒரே இடி மின்னலுமா இருக்குது, மழை வேற வர மாதிரி இருக்குது. நானு உங்கூடவே படுத்துக்கிறேனே. மாமா சொன்ன கேட்க மாட்டீங்களா? நீங்க போய் படுத்து தூங்குங்க, போங்க. ராசமா இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே. மாமா சொன்னா கேட்கணும் மாமா. சரி போறேன். ராசம்மா அட பொறு, அட வலிக்காது, கொஞ்சம் பொறுத்துக்க, கொஞ்சம் பொறுத்துக்க. அட அப்படித்தான். அட மேலே எடுத்து வை, எடுத்து வை, அட மேலே எடுத்து வை. கொஞ்சம் கொஞ்சம் பொறு, அவ்வளோதான் அவ்வளோதான், கத்தாத, அட கத்தாத கத்தாத. சொல்லழகி சிமையில பெறழகி செஞ்சு வச்ச மரழகி. அப்படி போடு. மொச்ச கொட்ட பல்லழகி முத்து முத்து சொல்லழகி, மொச்ச கொட்ட பல்லழகி முத்து முத்து சொல்லழகி சிமையில பேரழகி செஞ்சு வச்ச மரழகி. கொழுந்து வெத்தல தரட்டா உன் குடுமி மட்டும் தொடட்டா, கொழுந்து வெத்தல தரட்டா உன் குடுமி மட்டும் தொடட்டா. ஐயோ
உள்ளுக்குள்ள புடுங்குதடி உச்சந்தால வைக்குதடி உள்ளுக்குள்ள புடுங்குதடி உச்சந்தால வைக்குதடி கும்பக்கர பக்கம் தானே குளிக்க போவோம் ரெண்டு பேரும் சீயக்காயின் தாரே நான் தேய்ச்சி விடவும் வாரேன் சீயக்காயின் தாரே நான் தேய்ச்சி விடவும் வாரேன் வா முரளி, பணம் கட்டியாச்சா? வேலை கிடைச்ச மாதிரி தானே? முரளி, ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? முதல்ல பாஸ்கருக்கு கோயிலாக்கும் என்ன தொடர்புன்னு சொல்லு கார்த்தி. பாஸ்கர் எங்க அப்பாவோட தங்கச்சி பையன், அவ்வளவுதான். அவ்வளவுதானா இல்ல அதுக்கும் மேல? ஏன் பாஸ்கர், ஏன் கார்த்தி, எனக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டு ஏமாந்து உன் தங்கச்சிய என் தலையில கட்டலான்னு நினைச்சியா? முரளி, நீ என்ன சொல்ற? சும்மா நடிக்காத கார்த்தி. கோயிலாக்கு பாஸ்கருக்கு இருக்கிற கள்ள தொடர்பு எனக்கு தெரிஞ்சு போச்சு. முரளி, இன்னொரு வார்த்தை என் தங்கச்சி பத்தி பேசுன அண்ணா, என்னண்ணா இங்க சத்தம்? முரளிக்கு பசிக்குதாமா, நீ போய் சாப்பாடு ரெடி பண்ணு. போ போ போ. சும்மா நடிக்காத கார்த்தி. கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில சொல்லு. முரளி ப்ளீஸ், எதுவாக இருந்தாலும் தனியாக பேசிக்கலாம். என் தங்கச்சிக்கு முன்னாடி வேண்டாம் ப்ளீஸ். அண்ணா, என்னண்ணா சொல்லுங்க. அது நான் சொல்றேன். பாஸ்கரும் நீயும் பழகுனீங்களே, அது வெறும் உறவு முறை மட்டும்தானா இல்ல? முரளி, வார்த்தையா அளந்து பேசுங்க. என்ன சந்தேகப்படுறீங்க? அப்படிதானே? அப்படிதானே வச்சுக்கோ. எல்லாத்தையும் மறைச்சிட்டு சும்மா ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. முரளி, வார்த்தையா அளந்து பேசுங்க. நான் உங்களை காதலிக்கிறேங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க என்னையும் எங்க அண்ணனையும் எது பேசினாலும் நான் ஏத்துக்குவேன்னு அப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க. கோகிலா, நீ சும்மா இரு. ஏன் முரளி, என் தங்கச்சி அப்படிப்பட்ட பொண்ணுன்னு நீ நினைக்கிறியா? நினைக்கல. அப்படி நினைக்க வச்சிடாதீங்க தான் சொல்றேன். எனக்கு இப்போ உடனடியா 10 லட்ச ரூபா பணம் வேணும். 10 லட்சமா? அப்ப முதல்ல கொடுத்த பணத்தை என்ன பண்ணுன? என்னமா பண்ணுன? நீ ஒன்றும் சும்மா செய்ய வேணாம். உன் தங்கச்சிக்கு சீதனமா செய்யறேன்னு சொன்னியே, அதோட இதையும் சேர்த்திக்கோன்னு சொல்றேன். முரளி, வரதட்சணை 10லன்னு சொல்லுங்க. கோகிலா, இதுல நீ எதுக்கு தலையிடுற? உள்ள போ முதல்ல. அண்ணா, நீ சும்மா இரு. கேட்குறப்பெல்லாம் இங்க படத்தை கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட ஒன்றும் கொட்டி கிடக்கல. முரளி, அவ ஏதோ ஆதங்கத்தில் பேசுறா, நீ பெருசா எடுத்துக்காத.
இங்கே பாரு முரளி, இருக்கிறதெல்லாம் அடமான வச்சு தானே உனக்கு பணம் கொடுத்தோம். மறுபடியும் 10 லட்சம் கேட்டா நான் எங்கே போவேன்? நீ எங்க போவியோ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. பணம் முடிவா சொல்றேன். பணம் 10 லட்ச ரூபா கொடுத்தா உன் தங்கச்சிக்கு எனக்கு கல்யாணம், இல்ல வேற மாப்பிளைய பார்த்துக்கோ. நான் வரேன். முரளி, அண்ணா இப்படி தேவையில்லாம சந்தேகப்படுறதுக்காக கேட்குறப்பெல்லாம் பணத்தும் கொடுக்கறதுக்காக நம்மக்கிட்ட ஒன்றும் பணம் கொட்டி கிடக்கல அண்ணா. எனக்கு இந்த கல்யாணமே வேணாம் அண்ணா. பைத்தியம், ஏன் இப்படி பேசுற? இந்த அண்ணன் இருக்கும்போது உன் கல்யாணத்தை நடத்தாம விட்டுருவேன் நான். கார்த்திக் என்னாச்சு? ஏன் கோயில் அழுறா? வா பாஸ்கர். கோகிலா, நீ உள்ள போமா. சரி. எல்லாம் நானும் கேட்டு தான் இருந்தேன் கார்த்திக். கோகிலாவுக்கு என்னால் ஒரு கெட்ட பேர் வந்துச்சேன்னு தான், அதை நினைக்கும் போது தான் என்னால் தாங்கவே முடியல. பாஸ்கர், சொந்தம் பந்தமான இருந்தா இதெல்லாம் சகஜம்தான் பாஸ்கர். இது நீ பெருசா எடுத்துக்கிட்டு ஏதாவது பண்ணி எங்க நிம்மதியை கெடுத்துறாத பாஸ்கர். கார்த்திக், உங்க சந்தோஷத்தை நான் கெடுக்கிறேனா? கோகிலா என் முறை பொண்ணு தான் கார்த்தி. ஏன் நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி எனக்கு அடம்பிடிக்க தெரியாதா? ஏன் விட்டு கொடுத்தேன்? ஏதோ அவ தாய் தகப்பில்லாத பொண்ணு, அவன் மனசுக்கு பிடிச்சனோடையே சந்தோஷமா இருக்குன்னு தானே விட்டு கொடுத்தேன். இதை கூட நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. புரியாம இல்லை பாஸ்கர், அவசரப்பட்டு நீ ஏதாவது செஞ்சு தான் சொல்ல வந்தேன். சரி இரு, நான் போய் காப்பி எடுத்து சொல்றேன். ஏய் கார்த்தி, சும்மா கிள்ளி விட்டு பார்த்ததுக்கு இந்த பதறா? அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து என்னவா ஏமாத்த பாக்குறீங்க? இனிமேல் தான்டா என் ஆட்டமே ஆரம்பம். என்னங்க, உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். என்னடி சொல்லு. அது வந்து நீங்கள் அப்பா ஆக போகிறீங்க. அப்பா ஆக போறனா? அப்போ எனக்கு அப்பாங்கிற அந்தஸ்து கிடைக்கும் போதுன்னு சொல்லு. ஆமா கீதா, உனக்கு பையன் பிடிக்குமா இல்ல பொண்ணு பிடிக்குமா? எனக்கு பொண்ணு தாங்க பிடிக்கும். எனக்கும் பொண்ணு தான் பிடிக்கும். ஏங்க, நீங்கள் ஏய் குட்டி பொண்ணு, அப்பா பேசுறேன், கேக்குதா? இன்னும் கொஞ்ச நாள் தான், அது வரையும் அம்மாவை தொந்தரவு பண்ணாம இருக்கணும். என்ன கீதா, நம்ம பொண்ணு சரின்னு சொல்றா. என்னங்க, நீங்கள் எப்படி என்கிட்ட சிரித்து பேசுறது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ஆமா கீதா, எனக்கு ஒரு சந்தேகம். உன் வயிற்றுல வளருதே குழந்தை, அதுக்கு அப்ப நானா இல்ல அந்த ரமேஷா? என்ன என்ன சொல்றீங்க? இதா எனக்கு தெரியாம பீரோல ஒளிச்சு வச்சிருந்திய உன் காதல ரமேஷோட டைரி, அத நானும் படிச்சேன். சும்மா சொல்லக்கூடாது, உன் உடம்போட ஒவ்வொரு இடத்தையும் சும்மா அனுபவிச்சு எழுதியிருக்காண்டி. ஏங்க, ரமேஷ் என்ன காதலிச்ச விஷயம் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க எனக்கே தெரியும். இத என்ன நம்ப சொல்றியா? அதுதான் தேதி வாரியா உன்னை பத்தி பக்கம் பக்கமா எழுதியிருக்கிறானடி. எப்படி எப்படி? உன்னோடு நான் இருந்த இரவுகளின் ஏக்கம் என்னை கொல்லாமல் கொள்ளுதடி. ஆஹா, எவ்வளவு அருமையான வரிகள் சொல்றேன். அப்படி எத்தனை ராத்திரியா கூட இருந்த? ஐயோ கடவுளே, என்னை ஏங்க இப்படி சந்தேகப்படுறீங்க?
என் வயிற்றுல வளர்ற நம்ம குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், இது உங்க குழந்தை தாங்க, உங்க குழந்தை தான். என்ன நம்புங்க. ரமேஷ், வாங்க ரமேஷ். பாத்தியாடி, உன் காதலை துடிக்கும் போது உன்னை காப்பாத்த உன் காதலை உடனே வந்துட்டான். ரமேஷ், நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அது வந்து கீதா, நீ அன்னைக்கு எடுத்துட்டு வந்த டைரிய வாங்கிட்டு போலான்னு வந்தேன். டேய், நடிக்காதடா. அவளை நல விசாரிக்க வந்தேன்னு சொல்லு. புரியல? அவ வயித்துல வளர்றதே குழந்தை, அதுக்கு அப்ப நீதான் சொல்ற. கௌதம், என்ன சொல்ற? அப்படின்னா மை காட் கௌதம் ப்ளீஸ், நான் கீதாவை காதலிச்சேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் காதலிச்ச விஷயமே கீதாவுக்கு இப்பதான் தெரியும் கௌதம். ஏய், என்னங்கடா ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரியே பேசுறீங்க? கௌதம், நான் சொல்றது உண்மைதான். வீணா சந்தேகப்பட்டு தாய்மை அடைய போற கீதாவை தவிக்க வைக்காத ப்ளீஸ். ஏய், அவ ஏன் பொண்டாட்டி, அவளை நான் அடிப்பேன், உதைப்பேன், என்ன வேணாலும் பேசுவேன். அதை கேட்க நீ யாரா? போன வெளிய. கௌதம், இது உங்க குடும்ப பிரச்சனை, நானும் அதுல தலையிட விரும்பல. வீணா என்ன காரணம் காட்டி கீதாவை சித்திரவதை பண்றதை மட்டும் பொறுத்துக்கவே மாட்டேன். ரமேஷ், வேண்டாம். இனிமே நீங்க இங்க நிக்கிறது எனக்கு பிடிக்கல. தயவு செஞ்சுக்கிறது போயிடுங்க. கீதா, நீ கூடவா என்ன புரிஞ்சுக்கல? நான் நல்லா இருக்கணும்னு அழுது புலம்புனிய அந்த எண்ணத்துல பாதியாவது நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா கீதா? ஐயோ, நான் பேசுனதே தப்புதான். உங்களை கை எடுத்து கும்புறேன், தயவு செஞ்சுக்கிறது போயிடுங்க, போயிடுங்க. போறேன் கீதா, போறேன். உன் கண்ணீருக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேங்கிற வேதனையோட போறேன் கீதா, வேதனையோட போறேன். அப்பா வாங்கப்பா. என்ன மாமா பார்த்து ரொம்ப நாளாச்சு. கீதா, முகத்தில் முழிக்க கஷ்டப்பட்டு தான் இத்தனை நாளா உன்னை பார்க்க வரலம்மா. ஆனால் மற்றவ பெத்தவ மாதிரி என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியலம்மா. கீதா முழுகா இருக்கான்னு மாப்பிள்ள, கீதா முழுகாம இருக்கான்னு அந்த கோகிலா பொண்ணு சொல்லுச்சு, அதுதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்போ வளகாப்பு நடத்த கூட்டிட்டு போக வந்தேன்னு சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள, எதுவாக இருந்தாலும் மனசில் வச்சுக்காதீங்க. கீதாவை சந்தோஷமா அனுப்பி வைங்க மாப்பிள்ள. ஓ, தாராளமா கூட்டிட்டு போங்க மாமா. ஆனா உங்க பொண்ணை மறுபடியும் என் வீட்டில் கொண்டு வந்து விடாதீங்க. உங்க வீட்டிலேயே நிரந்தரமா வச்சுக்கோங்க. எப்படி? வாழா வெட்டியா? மாப்பிள்ள, அப்படி சொல்லாதீங்க. உங்க காலை பிடிச்சி வேணாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் செஞ்ச பாவத்துக்கு. கீதாவை நல்லபடியா வாழ வைங்க மாப்பிள்ள. மாமா, இப்படித்தான மாமா அன்னைக்கு என் தங்கச்சியும் காலில் விழுந்து கதறி இருப்பா. அன்னைக்கு இறக்கம் காட்டி இருந்தா இன்னைக்கு என் காலில் விழுந்த வேண்டிய அவசியமே கிடையாது. மாப்பிள்ள, உங்களை எதுக்க முடியாதபடி என் பொண்ணு பாசம் தடுக்குது மாப்பிள்ள, தடுக்குது. கீதா, நீயாவது பேசுமா, பேசு. ஏம்மா பேச மாட்டேங்கிற? அப்பா, நான் என்னத்தப்பா பேசுறது? அப்பா, என் புருஷன் என்னைக்கு இருந்தாலும் திருந்து வாங்குற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. போதும், நீங்க என்ன பார்க்க வந்ததெல்லாம் போதும். தயவு செஞ்சுக்கிறது போயிடுங்க, போங்கப்பா, போயிடுங்க. அப்புறம் என்ன மாமா, உங்க பொண்ணே வெளியே போகணும்னு சொல்லிட்டா. வாசக்கதவு திறந்துதான் இருக்குது. புரியுன்னு நினைக்கிறேன். பெத்த மக சீரியல் நேரில் பார்த்தோம், அதை தட்டி கேட்க முடியாத
கூடி குறுகி நிக்கிற மாப்பிள கூடி நிக்கிற. இந்த கொடுமை எந்த அப்பனுக்குமே வரக்கூடாது மாப்பிள, வரக்கூடாது. பால் கொதிச்ச பொங்கி வழியும் அது போல பாசம் ஏங்கி திரியும். பால் கொதிச்ச பொங்கி வழியும் அது போல பாசம் ஏங்கி திரியும். மூடி வச்சாலும் தெரியாம போவாது. யார் தடுத்தாலும் அலை போல ஓயாது. ரத்தத்தோடு வந்த பந்தம் விட்டு போகுமா? சொந்தம் என்னும் ஊஞ்சல் என்றும் அறுந்து போகுமா? பாச பூந்தோட்டம் அதில் வாசம் என்னாலும். பாச பூந்தோட்டம் அதில் வாசம் என்னாலும். என்ன பாஸ்கர், நான் கேட்டதுக்கு இன்னும் பதிலே காணோம். அவசரப்படாத பாசு, நான் சொல்றது கேளு. எனக்கு சமாதானம் வேண்டாம். எனக்கு சேர வேண்டிய பங்கு மட்டும் பிரிச்சு கொடுத்துரு, நான் போயிடுறேன். பங்கா? எந்த பங்கு கேக்குற வாசு? பங்கு பிரிக்க நாம என்ன பங்காளியா? சும்மா நடிக்காத பாஸ்கர். தலைவருக்கு தெரியாம நாம மறைச்சு வச்சிருக்கிறோமே ஏகப்பட்ட கரன்சி நோட்டு, அதை பத்தி தான் கேட்கறேன். ஓஹோ, புத்தனா மாற புத்தி வந்துச்சுன்னு சொல்ல வர? இல்ல இல்ல, செஞ்ச பாவத்துக்கு புண்ணியந்தி எல்லாம் இருக்கிறேன். தேடு வாசு தேடு. முதல்ல என் கத்திக்கு பதில் சொல்லிட்டு அப்புறமா தேடு. அவசரப்படாத பாஸ்கர், உனக்காக நான் எத்தனையோ செஞ்சிருக்கேன். அந்த நன்றிய மறந்துடாத. வாசு, நரபலி கொடுக்கறன்னு ஆனதுக்கு அப்புறம் நன்றியாவது விசுவாசமாவது. நீ பங்கு கேட்க ஆரம்பிச்சிட்ட, இதுக்கு மேல உனக்கு எனக்கும் செட்டே ஆகாது. உன்ன பாஸ்கர் அசையாத. வீணா துள்ளி என் துப்பாக்கி பேச வச்சிடாத. வாங்க கௌதம், நீங்க எங்கேயோ வராம போறீங்களான்னு நான் பயந்துட்டு இருந்தேன். டேய், நீ கூட சேர்த்துட்டியா உன்ன? ஏய் பாஸ்கர், ஏன் அவசரப்படுற? வாசுவ அப்படி பேச வச்சதே நான் தான். என் ஆட்டத்தை நான் ஆரம்பிச்சிட்டேன், அதுக்கு முதல் வழி நீதான். கௌதம், நாம சொன்ன மாதிரியே பாஸ்கரை தீத்தாச்சு. எனக்கு பேசினபடியே 10 லட்சம் பணத்தை கொடுத்துருங்க. ஏன் வாசு அவசரப்படுற? இந்த ஒரு சிகரெட் படி. அது என்னமோ தெரியல வாசு, உன் மேல எனக்கு ஒரு அனுதாபம். உன்னை எனக்கு பழி வாங்கவே தோண மாட்டேங்குது. என்ன வாசு, நெஞ்சலாம் எரியுதா? ஆமா பாஸ்கர், தொண்டையெல்லாம் எரியுது, ரொம்ப வலிக்குது. கௌதம், எரியாம என்ன வாசு பண்ணோம்? நான் கொடுத்தது சாதாரண சிகரெட் இல்ல, விஷத்தூள் கலந்த சிகரெட். இன்னும் 2 நிமிஷம் தான், அந்த பாஸ்கர் போன இடத்துக்கு நீயும் போய் சேர்ந்துருவ. என்ன இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டியே. டேய், உன்ன மாதிரி பணத்துக்காக கட்சி மாறினோக்கெல்லாம் நான் கருணை காட்டுறதே கிடையாது. எப்போ பணத்துக்காக என் பக்கம் சேர்ந்தையோ, அதே பணத்துக்காக எனக்கு எதிராக ஒரு நாள் மாற மாட்டேங்கிறது என்னடா நிச்சயம்? கௌதம், எங்களோட சாவுக்கு கண்டிப்பா நீ தலைவர்கிட்ட பதில் சொல்லியே தீரணும். தலைவரா? ஏய், என்னால அடுத்த குறியே வந்தான்டா. ஆனா
அவனை உங்களை மாதிரி சாதாரணமாக போட்டு தள்ளிட மாட்டேன். அவன் பொண்ணை பண்ணுற சித்திரவதையை பார்த்து பார்த்து அவன் டெய்லி கதறி கதறி சாவணும்டா. மாமா என்ன பேசாம அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிற? இங்க பாருங்க மாமா, இந்த மாசத்துலயே ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து என்ன சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ, சரியா? இல்லைன்னா நான் குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். அப்பனா நீ இப்ப முழுகாம இருக்கிறியா? ஆமா மாமா, நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன். எனக்கு தெரியாம எப்படி வயசுல 3 மாசம் வந்துச்சு? ஒன்றும் தெரியாது பாரு, போங்க மாமா. மாமா, அன்னைக்கு சுப்பு மாமாக்கு பொண்ணு பார்க்க சொன்னீங்கல்ல? ஆமா சொன்னேன். அப்போ கூட நீங்க 2 பேரும் எங்க வீட்டுக்கு வந்தீங்கல்ல? ஆமா வந்தேன். நாம கூட சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு பாய் கொடுத்துட்டு வெளியே போய் படுத்து தூங்குங்க மாமான்னு சொன்னேன் இல்லையா? ஆமாடி சொன்னடிப்பா, அதுக்கு என்ன? அதுக்கப்புறம் நீங்க வெளியே போய் தூங்கிட்டீங்க, நானும் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் வெளியே பயங்கரமா மழை வந்துருச்சா? அப்போ நீங்க குளிர்னு உள்ள வந்தீங்கல்ல? ஆமா வந்தேன். நீங்க கூட வந்ததுமே என்னை கட்டி பிடிச்சீங்களே. அட ஆமாண்டி, கட்டி தாண்டி பிடிச்ச, சொல்லி தொலையாடி. அப்ப நடந்ததுதான் இந்த விஷயம். ஐயோ, நீ அப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்றது தப்புன்னு சொல்லங்காட்டி அப்பவே சுருட்டி பிடிச்சிட்டு போய் படுத்துட்டுனேடி. அப்புறம் எப்படி நடந்துச்சு? மாமா, நம்ம அன்னைக்கு தான் மாமா தப்பு பண்ணணும். அதனாலதான் அந்த 3 மாசம் வளர்ந்து நிக்குது. அது எப்படி எனக்கு தெரியாம எப்படி வயித்துல 3 மாசம் வந்துச்சு? ஏங்க நாய பேசுறானு பாரு. எனக்கு தெரியுமே. ஒழுங்கமா பேசிக்கடா. நான் தான் அப்பவே பாய் சுருட்டிட்டு வெளியே போயிட்டேனாடி. மாமா, அன்னைக்கு தான் இந்த விஷயம் நடந்துருச்சு. நான் பொய்யா சொல்லிட்டு இருக்கறேன். எனக்கு தெரியாம எப்படி நடக்கும்? எனக்கு தெரியுமே. எந்த நாய் அது? உனக்கு தெரியுமா? என்னடி ஆம்பளை குரல்ல பேசுற? தெரிஞ்சா சொல்லி தொலையேண்டி. அப்புறம் ஏண்டி மறைக்கிற? நான் எங்க மாமா பேசுனேன்? இது எங்க மாமா குரல் மாதிரி இருக்குது. நான் தான் பேசுறேன். அன்னைக்கு ராத்திரி அந்த தப்பாம பண்ணுனதா இப்ப தப்பாம கருவா வளர்ந்து நிக்குது. மாமா, இந்த சத்தம் அந்த பாயில இருந்து வருது. இங்க வாங்க மாமா. ஏய் சுப்பா, இருடா உன்னை வச்சுக்கிறேன். ஐயோ மாமா, எந்திரிங்க. இடுப்பு உடைஞ்சு போச்சுன்னு எந்த வேலை செய்ய முடியாது. எந்திரிச்சு போங்க. ஆமாடி, வேலை செய்யறது அவன், வேடிக்கை பார்க்கறது நானா? ஐயோ அப்பா, இடுப்பு போச்சு. ஐயோ சொப்பு மாமா, அன்னைக்கு நீ தானே என் கூட படுத்து தப்பு பண்ணுன. என்ன பண்ணு நீ கேக்குற? நாம 2 பேரும் தானே சேர்த்து பண்ணோம். ராஸ் மாமா, நடந்து போச்சு. ஏதோ இவனால என் வயித்துல குழந்தை வளர்ந்துட்டு இருக்குது. பேசாம நான் இவனையே கட்டிக்கிறேன். என்னது? இவன் உனக்கு புருஷனா? அடியே பாவி, நல்லா இவன் மூஞ்சி பாருடி. இந்த மூஞ்சிக்கு இந்த மூஞ்சியா? ஏண்டி இந்த மூஞ்சி பாத்தியா? தார் ரோட்ல வச்சு உரசுன மாதிரியே இருக்குதுடி. மாமா நீ கோபப்படாத மாமா, நான் அவனை கட்டிக்கிறேன், உன்னை வச்சுக்கிறேன். என்னடி சொன்ன? என்ன கல்யாணம் முடிச்சுட்டு நீ அவனை கட்டி பிடிக்கிறே? ஏன் ராசமா? வாய் பாரு அவனுக்கு வட்டலாம். இங்க பாருயா, இப்பெல்லாம் புருஷனோட இப்போ கள்ள புருஷன் தான் மவுஸ் அதிகம். மாமா நான் உன்னை வச்சுக்கிறேன். சரி ராசமா, வா நாம 3 பேரும் சந்தோஷமா இருக்கலாம்.
அடவா வா அடியாத்தி ஆத்தி வஞ்சி கொடி என் கொஞ்சங்களி உன் இஷ்டப்படி என்ன கட்டிப்புடி அடனியாச்சு நானாச்சு தங்கனர இடுப்புல தாமரப்பு சிரிப்புல சிக்கிக்கிட்டு ஆடுதடி இந்த மனசு சம்மதிச்ச மறுக்கல சத்தியமா வெறுக்கல ஒன்னவ நீ ஏங்குது இந்த வயசு வெட்ட வெளி புல்லுதா கட்டில இருக்கு கொட்டி வச்ச மல்லிகை மெத்த இருக்கு யாரு நம்ம கேக்குறது ஜாடையில பாக்குறது வாத்தியாரே வா கஞ்சி கொடி கொஞ்சம் கிளி இஷ்டப்படி என்ன கட்டிப்புடி அடனியாச்சு நானாச்சு ஓரத்தில யாரும் இல்ல நேரத்தில கண்டுவிட வேணும் அடி அந்த நெருக்கம் மன்மதனும் இருப்பா என் நேரத்தில என் மகனும் பொறப்பா ஓ வயிற்றில் ஆதரிக்க ஆசை உண்டு ஆனந்தமும் கோடி உண்டு வா வா அடியாத்தி ஆத்தி வஞ்சி கொடி என் கொஞ்சங்களி உன் இஷ்டப்படி என்ன கட்டிப்புடி அடனியாச்சு நானாச்சு